குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 3 முக்கியமான விஷயம் ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்ததை பற்றி பேசுவோம். இன்றைக்கி இந்த தொடர்ந்து 2 நாளாக போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஆனால் சில அப்டேட்கள் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, அதான் பாக்கூவில் நடக்கக்கூடிய அசர்பைஜான் நாட்டில் நடக்கக்கூடிய COP29 UNFCCC நடத்தக்கூடிய இந்த இது முடிவுக்கு வந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னு போன 2 வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்காம இன்னும் வேறு ஆங்கிளை பற்றி இதே நியூஸை நம்ம பார்ப்போம். என்னென்னா, இந்த பாக்கூவில் ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் ஃபண்டு வேணும் இல்லையா? எதுக்குன்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த கிளைமேட் சேஞ்சை அடாப்ஷன் மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அந்த ஃபண்டை இவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த கான்ஃபரன்ஸில் அட்லீஸ்ட் 1 ட்ரில்லியன் ஆச்சும் வேணும் அப்படின்னு டெவலப்பிங் கண்ட்ரி கேட்குறாங்க. 2025லேருந்து 2035 வரைக்கும் வருஷத்துக்கு எங்களுக்கு $1 ட்ரில்லியன் வேணும். எதுக்குன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னு இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, $300 மில்லியன் அது அளவுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஸ்டால்மேட் 2க்கும் இப்போ என்னென்னா, ஒரு 2 இடத்துலையும் இப்போ ஒரு தீர்வு எட்டப்படாமையே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னும் அவங்களுக்கே தெரியல. ஏன்னு சொன்னால், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் யாருமே அந்தளவுக்கு ஃபினான்ஸ் தரத்துக்கு ரெடியாக இல்லை இப்போ நடக்கிறதுல. அதனால் அங்கே ஒரு ஸ்டால்மேட் உருவாகியிருக்கு. இப்போ என்னென்னா, யார் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. யார்னா, குரூப் ஆஃப் 77 அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ் குரூப் 77, அப்புறம் ஐஸ்லாண்ட், இது ஸ்மால் ஐஸ்லாண்ட் நேஷன்ஸ், ஸ்மால் ஐஸ்லாண்ட் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், லைக் மைண்டட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிலாம் தான் டெவலப்பிங் கண்ட்ரின்னு தன்னை சொல்லிக்கிட்டு அந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானில் தங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும், ஃபண்டு வேணும். அப்போ தான் எங்களால் இந்த மாதிரியான ஆக்ஷனை எடுத்து கிளைமேட் இம்பேக்ட்னால் ஏற்படக்கூடிய அட்வர்ஸ் இம்பேக்டை எங்களால் நல்லிஃபை பண்ண முடியும், எங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே பாக்கூவில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, அது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி கூடி மாதிரி ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரெசல்யூஷன்னா, ப்ரிவென்டிங் அண்டு பனிஷ்மெண்ட் ஆஃப் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்காங்க, ஒரு சட்டம். இதை எடுத்துகிட்டு வந்தால் உலகத்துலேயே முதல் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட் இதுதான். இதே மாதிரி முதல்ல எடுத்துகிட்டு வருது. ஆல்ரெடி ஹியூமனிட்டேரியன் பற்றி நிறைய கன்வென்ஷன் இருந்தாலும் இது ஸ்பெசிஃபிக்காக பனிஷ்மெண்ட்டு ப்ரிவென்ஷன் பற்றி பேசுகிறனால இது கண்டிப்பாக ஒரு நியூ இனிஷியேட்டிவாக இருக்கும். இதை பற்றி இவங்க இப்போ தான் கமிட்டியே அமைச்சிருக்காங்க. இதை பற்றி பேசுகிறது 2026-27 ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணி 28-29 டீப் டிஸ்கஷன் பண்ணி 2030 தான் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அறிகுறி தென்படுது அவங்க சொல்கிறத பற்றி. இப்போ பேசும்போது இந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி பற்றி உங்களுக்குலாம் தெரியாது. பொதுவாகவே யுஎன்ஓ எப்படி செயல்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறது 6 பிரின்சிபல் ஆர்கானையும் 100க்கு மேலே ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி வச்சுருக்காங்க. இந்த யுஎன்ஐ யுனைடெட் நேஷன் உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குது. இந்த யுஎன்ஓவில் 193 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஒரு 3-4 அப்சர்வர் கண்ட்ரி இருக்காங்க. அவங்களாம் கண்ட்ரி இல்லை. இப்போ இந்த யுஎன்ஓவில் இருக்கக்கூடிய 6 உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இவங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இவங்க ஒன்று. அடுத்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஒன்று. அடுத்து யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் ஒன்று. அடுத்து யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட் ஒன்று. இன்னொன்று யுனைடெட் நேஷன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் சோசியோ அண்ட் எக்கனாமிக்கல் கவுன்சில், யுனெஸ்கோ இவங்க ஒன்று. இப்படி 6 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த யுஎன்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகே, இந்த 2 விஷயம் 2 இது இன்டர்நேஷ்னல் பார்த்துட்டோம். அடுத்து நேஷ்னல் லெவலில் என்ன செய்தி அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அடிக்கடி நியூஸில் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அடிக்கடி இந்த டெல்லியில் ஏர் பொல்யூஷனால் ஸ்கூல் லீவ் விடுறது, வாகனங்கள் தடை பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆக்ஷன் இன்னும் ஒர்சன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெல்லியில் இன்னும் ஏர் பொல்யூஷன் கட்டுக்கோப்பாக இல்லை. அதுக்கு ஏன் இல்லை அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டெல்லியில் ஏர் பொல்யூஷனுங்கிறது திடீர்னு வர ஃபினாமினா இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு
சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்ததுனால நீங்கள் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து 2020 கொண்டு வந்தாங்க. அது வந்து கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. அந்த ஆர்டினன்ஸ் வந்து 2021 ஒரு சட்டமாகவே வந்துச்சு. அந்த சட்டத்தை ஒட்டி ஸ்டாட்யூட்டரி பாடியாக கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் CAQM அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, இந்த அமைப்பை வந்து கோஆர்டினேட்டிங் அமைப்பு, இந்த கோஆர்டினேட்டிங் அமைப்பு எதுக்குன்னா NCRன்னு சொல்லுவாங்க, டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன். இந்த ரீஜனை வந்து அடிக்கடி வந்து ஏர் பொல்யூஷன் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி அத்தாரிட்டி வேணும் உருவாக்குறது தான் வந்து CAQM, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இவங்க வந்து எல்லார் அத்தாரிட்டியோடையும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி எப்படி வந்து ப்ரிவென்டிவ் பண்ணணும், ஏர் பொல்யூஷன் அப்படியே ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மேண்டேட், இவங்களோட கொள்கை. இவங்க வந்து ஒரு 4 கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு வந்து இவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க. 4 பிளானு GRAP, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். இதில் 4ங்கிறது வந்து ரொம்ப ஹெவி சிவியர் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் வந்து இந்த 4th கிரேடட் ரெஸ்பான்ஸ் பிளானை வந்து போடுவாங்க, நடைமுறை கொண்டு வருவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை தான் இந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்கள் ஏன் கொண்டு வரல, நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் மோசமாகிறதுக்கு ஏர் பொல்யூஷன், நீங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக வந்து நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் ஒரு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது, அப்பயும் வந்து நீங்கள் வந்து எடுக்க மாட்டீங்க நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரோலை வந்து CAQM சரியாக பண்ணல, கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து பண்ணாமல் இருந்தால் மற்ற எல்லாருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும். அவங்களால வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போகிறவங்க போக முடியாது, வேலைக்கு போகிறவங்க போக முடியாது, எங்கேயுமே வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையை முடக்கி போடுற அளவுக்கு அங்கே வந்து ஏர் பொல்யூஷன் இருக்குது. அதுக்கு தான் டெல்லியில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுமா வந்து ஒரு கட்டுக்கோப்பாக தான் வெடிக்க சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நேரம் தான் வந்து இது ஃபயர் கிராக்கர் வந்து வெடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறையா இது உண்டு. ஸோ இது அப்போ ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. இது எப்படி தீர்வு அடையும் எப்படி தீர்வு அடையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு இதில் வந்து தான் பார்க்க முடியும். பார்ப்போம் அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னா, ஸ்டேட் லெவலில் என்ன நியூஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் GCC அவங்க வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 30,000 வெண்டார், ஸ்ட்ரீட் வெண்டாருங்கிறது தெரு வியாபாரிகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ப்பு ஜோனல் வைஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை வந்து 15 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. ஜோனல் ஆஃபீஸில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுற வெண்டாருக்கு ஒரு QR ஐடி கோடும் OTP ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள ட்ராக் பண்ணுறது, அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஃபினான்ஷியல்லாம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா, சோசியல் இதில் அவங்களுக்கு நமக்கு எப்படி அந்த அப்டேட் கொடுக்கணும், இது மாதிரி வந்து பல முயற்சிகளை வந்து அவங்க செய்கிறாங்க. அதுக்கு இந்த QR கோட் பேஸில் அவங்கள வந்து எல்லாரையும் ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வரதுக்காக இது நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்காங்கள்ல, அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சென்னையில் வெண்டார் இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த ஜோனல் ஆஃபீஸில் போய் அவங்கள பதிவு பண்ண சொல்லிக்கங்க. இப்போ அந்த ட்ரையல் போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்டேட், சென்ட்ரல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பார்த்த நியூஸ்கள். இதுலேருந்து என்ன டெவலப் இருக்குதுன்னு அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நன்றி.